மாநில அரசை அடிபணிய வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் எண்ணம் தமிழ்நாட்டில் எடுபடாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படித்த பள்ளிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்றார். தொடர்ந்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக பாராட்டும் மத்திய அரசு வேண்டிய நிதி தர மறுப்பதாக கூறினார். ஒரு ஒதுக்கி வைக்கின்ற ஒரு மாநிலமாகவே பார்க்கிறது அப்படியே அது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது போல நீங்கள் என்னதான் எங்களை அடிப்பணியாக வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது மற்ற மாநிலத்தை வேணால் அது எடுபடுமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், இது மற்றவங்க கலைஞருடைய மண் என்பதை ஆணித்தரமாக நிறுத்தி தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் மாற்றம் குறித்து மானிய கோரிக்கையில் தெரிய வரும் என்றார். 24ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கே சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த முத்தமிழ் கலைஞர் அவரை மனதில் வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிகழ்த்துவேன். மானிய கோரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்களே பாருங்க. சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக திமுக எப்பொழுதும் இருக்கும் என்றார். தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். சேலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இவ்வாறு பேசினார். கட்சியின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் முதன்முறையாக சேலம் மாவட்டத்திற்கு சென்ற நைனா நாகேந்திரனுக்கு ஓமலூர் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நியாயமான, நேர்மையான, ஊழலற்ற கூட்டணியை பாஜக அமைத்திருப்பதாக அவர் கட்சியினர் மத்தியில் பேசினார். ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணால் அது வேறு விதமாக போய்விடும். ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பேசிய அவர் நடக்காதவற்றுக்கெல்லாம் திமுக அரசு தீர்மானம் போடுவதாக கூறினார். நீட் தேர்வு வரவே வராது. கச்சத்தீவு திரும்ப வருமா? அது பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால்தான் கச்சத்தீவு திரும்ப வர முடியுமே தவிர இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தீர்மானம் அதுக்கு போடுகிறார். மேலும் பாஜகவினர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸல கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரும் பாஜக நிர்வாகியுமான நடிகை குஷ்பு தனது எக்ஸல பக்கத்தில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தார். இந்நிலையில் அவரது எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தனது எக்ஸ் பக்கத்திற்குள் தன்னால் நுழைய முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரையிலான 9 மணி நேரத்தில் அதில் பதிவான கருத்துக்கள் தன்னுடையது அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். அவரது எக்ஸ் பக்கத்தை பிளாக் செயின் நிறுவனம் ஒன்று ஹேக் செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அதுல பார்த்தாக்கா எதுவுமே என்னால உள்ளே போக முடியல. அப்புறம் என்னுடைய இமெயில் ஐடி இருக்கட்டும், என்னோட பாஸ்வேர்டு இருக்கட்டும், என்னுடைய ஹேண்டில் நம்பர் நேம் இருக்கட்டும், எதுவும் என்னால உள்ள போக முடியல. அப்புறம் போய் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்றதுக்கு பார்த்தாக்கா அப்புறம் வருது அது வேற இமெயில் அக்கௌண்ட், என்னுடைய இமெயில் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில புதுசா ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள போயிருக்காங்க ஹேக்கர்ஸ். மேலும் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் பக்கத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள எஸ்டிபிஐ கட்சியின் பொதுச் செயலர் அபூபக்கர் சித்திக் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அழியப் போவதாக எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று முழங்கி வந்த பாஜக தற்போது ஒரு திராவிட கட்சி மேல் சவாரி செய்ய வந்திருப்பதாக விமர்சித்தார். அதிமுகவிற்கு பாஜக நிர்பந்தம் கொடுத்து கூட்டணி அமைத்திருப்பதாக சாடிய அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்த எந்த அரசியல் கட்சியுடனும் தாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறினார். அதிமுக கூட்டணி மட்டும் இல்ல, எந்த அரசியல் கட்சி பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் சரிதான், அந்த கூட்டணியோட எஸ்டிபி கட்சி இருக்காது. எங்கெல்லாம் பாஜக அந்தந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்றதோ அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அழிந்து போனதாக தான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்க முடிகின்றது. அதில் நிறைய உதாரணம் இருக்கு. அந்த வரிசையில் தமிழ்நாடு அப்படி ஒரு அரசியல் கட்சியை இழக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த முடிவை அதிமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அபூபக்கர் சித்திக் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான கட்டைகள் சேதமடைந்தன. பிரயாக்ராஜ் நகரில் பரேட் ஏரியா பகுதியில் கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்கில் திடீரென்று தீப்பிடித்தது. மரக்கிடங்கில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் அதிகம் இருந்ததால் அதனை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடினர். தீ விபத்தின் போது கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களும் வெடித்து சிதறியதால் பரபரப்பு நிலவியது. அளவுக்கு அதிகமாக மரப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததால் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது.
பொலிவியாவில் புனித வாரத்தின் ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்துவின் உருவங்கள் மணல் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டன. வெள்ளிக்கிழமை நடந்த இந்த மணல் சிற்ப காட்சியினை ஏராளமானோர் உற்சாகமாக கண்டுகளித்தனர். பொலிவியா மற்றும் பெருநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர். அங்கு குளிர்காலம் வரும் வரை இந்த மணல் சிற்பங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.